வாழ்க்கை. ஆண்டுடைய வார்த்தை சொல்றது, நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல, எப்படி நடக்கிறவர்களாம்? விசுவாசித்து நடக்கிறவங்களாம். அதாவது கண்களுக்கு புலப்படுகிற இந்த காரியங்களை பார்த்து நடக்கிறவர்கள் அல்ல, ஆண்டவர் எங்களுக்கு என்ன செய்வார்னு சொல்லி இருக்கிறாரோ அதை நோக்கி நடக்கிறவர்களா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஆபிரகாமும் சாராளும் தரிசித்து நடக்கிறவங்களா இருந்திருந்தா, தரிசித்து நடக்கணுமா இருந்தா அவங்க எப்படி நடந்திருக்கணும் தெரியுமா? ஆபிரகாமும் சாராளும் எப்படி நடந்திருக்கணும்? அவங்க ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லி இருக்கணும்? நான் கிழவனா இருக்கிறேன், இவள் கிழவியா இருக்கிறாள், அவருடைய கற்பம் செத்து போயிருச்சு. அவங்க பார்க்கிற ரீதியில அவருடைய கண்கள் இந்த உலகத்தினுடைய அறிவில பார்க்கும் போது இவன் இதையே தான் பார்த்து கொண்டிருக்கும். இதையே பார்த்து கொண்டிருந்தா நம்பிக்கை வருமா? பிள்ளை பிறக்கும் என்ற நம்பிக்கை வருமா? பிள்ளை ஒரு சந்ததி உருவாகும் என்ற நம்பிக்கை வருமா? இவர் ஆண்டவர் உண்மை சொல்றாரு, இது நிறைவேறும் என்ற விசுவாசம் வருமா? இல்ல, சந்தேகம் தான் வரும். ஆபிரகாம் தன்னுடைய சரீரத்தையும் சாராளுடைய சரீரத்தையும் பார்த்து வாழ்ந்தா, அவங்களை சுத்தி இருக்கிற காரியங்களை பார்த்து வாழ்ந்தா விசுவாசம் வராது, நம்பிக்கை வராது, உறுதி நிச்சயம் இருக்காது. என்ன இருக்கும்? சந்தேகம் தான் இருக்கும். அதே போல இன்றைக்கு நமக்கு இருக்கிற நம்முடைய நிலைமையை பார்த்து, நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்த்து நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமா இருந்தா என்ன வராது? விசுவாசம் வராது. நீங்க இந்த ரெண்டு தங்கச்சி உங்க வீட்டுக்கு புது வீடு கட்டி பெரிய வீடு கட்டி போயிருக்கிறாங்க. நீங்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னுக்கு நீங்க அவங்ககிட்டயும் அவங்க அப்பா அம்மாட்டையும் இப்ப கூப்பிட்டு கேட்டு பாருங்க. அவங்க நான் போய் அவங்க வீட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்தாங்க. அவங்களோட வீடு எல்லாம் என்ன செய்தது? அந்த முள் மரங்களால வேரியெல்லாம் விழுந்து தகரமெல்லாம் பிரிந்து இருந்தது. இப்ப நான் போயிட்டு வீடு கட்டுறதுக்கு பணத்தை கொடுக்கல, நான் போயிட்டு வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் நீரெல்லாம் தருவார்னு சொல்லி கொடுக்கல. நான் போயிட்டு என்ன சொன்னேன்டா, இன்றைக்கே நீங்க ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை தரணும் என்று உங்களுடைய விசுவாச கண்களால பாருங்க, நீங்க அதை பேசுங்க. நீங்க பாருங்க, அதை பேசுங்க. போன கிழமை போயிட்டு என்ன சொல்லி கொடுத்தேன்? இன்னும் இந்த வீட்டுல என்னெல்லாம் செய்ய முடிக்கணுமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு உண்டு பண்ணி தருவாருன்றது என்ன செய்யுங்க, இன்றைக்கே பேசுங்க. இன்னைக்கு ஒருவேளை அந்த வீட்டின் மூலமாக இன்னும் சில காரியங்களை செய்யறதுக்கு பணம் இன்றைக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க கடவுளை நம்பி நீங்க காரியங்களை சொல்லி பாருங்க, அறிக்கையை செய்து பாருங்க. கடவுள் நீங்க நினைத்ததை காட்டிலும் வேண்டினதை காட்டிலும் ஆண்டவர் பெரிய அளவுல காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை.